வாவேசு ஐயர், வரங்கநேரி வெங்கடேச சுப்பிரமணிய ஐயர். இவரு நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த சுதந்திர போராட்ட வீரருங்க. நம்ம தமிழ்நாடு எவ்வளவு ஒரு வீரம் கலந்த மண் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் எந்த மாதிரி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம வாவேசு ஐயரை பத்தி பாக்கலாங்க. இவரு திருச்சியில பிறக்கிறாரு. 1881 ஆரம்ப பள்ளிகள் எல்லாம் திருச்சியில தாங்க படிக்கிறாரு. அதன் பிறகு வழக்கறிஞர் ஆகிறாருங்க. பின்னர் பாரிஸ்டர் பட்டம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக லண்டன் போறாரு. அங்க இந்தியா ஹவுஸ்ல தங்குறாருங்க. அப்ப வீர சாவகர்களுடைய பழக்கம் ஏற்படுது. சுதந்திர போராட்டத்திலையும் சுதந்திர போராட்ட பயிற்சிகளையும் மறைமுகமா ஈடுபடுறாருங்க. இங்க படிச்சும் பட்டம் வாங்குற ஒரு நிலைக்கு வருது. அப்ப பாரிஸ்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னா அங்க ராஜ விசுவாச பிரமாணம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப வாவேசு ஐயர், இல்ல நான் இந்த பிரமாணத்தை எடுத்துக்க மாட்டேன், அதனால எனக்கு இந்த பட்டம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவருக்கு பட்டமும் மறுக்கப்படுது, குற்றவாளியாகவும் கருதப்படுறாருங்க. அப்புறம் ஒரு பல போராட்டங்களுக்கு பிறகு பாண்டிச்சேரிக்கு இறுதியா வர்றாரு. அங்க அவர் கத்துக்கிட்ட பயிற்சிகளை இந்திய சுதந்திர போராட்ட இளைஞர்களுக்கு கத்துக் கொடுக்கிறாருங்க. மகாத்மா காந்தி அவர்களை 2 முறை சந்திக்கிறாரு. 2வது முறை சந்திக்கும் பொழுது துப்பாக்கி அவர் கையில கொடுத்துட்டு அகிம்சை முறைக்கு வாவேசு ஐயர் மாறி. இது மட்டும் இல்லைங்க, வாவேசு ஐயர் பல மொழிகளை கற்று தெரிஞ்சு வச்சிருந்தாரு. திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தும் கொடுத்திருந்தாருங்க. இவர் எழுதின குளத்தங்கரை அரசமரம் அப்படிங்கிற கதை தான் தமிழ்ல எழுதின முதல் சிறுகதையா கருதப்படுது. அதனாலதான் சிறுகதையின் தந்தையா வாவேசு ஐயர் அழைக்கப்படுறாருங்க. சோ இவருடைய மறைவு நீரில் மூழ்கிய தன் மகளை காப்பாற்றும் பொழுது ஏற்பட்டுச்சுங்க. இன்னைக்கு அவருடைய நினைவு. இது போன்ற பல வீரர்களுடைய வரலாறு நம்ம தமிழ் மண்ணுக்குள்ள புதைந்திருக்குங்க. ஒன்னொன்னா எடுத்து நம்ம படிக்கும் போதுதான் தெரியும் எப்படிப்பட்ட ஒரு மண்ணில நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கே அவ்வளவு ஒரு பெருமையா இருக்குங்க. சோ நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறது இந்த வரலாற்றை எல்லாம் படிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய மனசிலும் கண்டிப்பா தோணுங்க.